ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம நாளைக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் எப்படி ட்ரேட் பண்ணலாம், எந்த இடத்துல நமக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனுக்கான ஆப்ஷன் என்ட்ரி கிடச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நேற்று நம்ம லைவில் பார்த்த மாதிரி இப்போ நான் எதுக்கு இப்போ நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கண்டில் வச்சுருக்கேன்னா, நேற்று நம்ம லைவில் பார்த்தோம்ல, கரெக்டாக ப்ரீவியஸ் மந்தோட ஹையும் ப்ரீவியஸ் வீக்கோட லோவும் எந்த அளவுக்கு நமக்கு வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆகிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல இன்றைக்கி கரெக்டாக அந்த இடத்துல வரப்பெல்லாம் பவுன்ஸ் பேக்கு, ஸ்ட்ராங் கன்சால்டேஷன். ஓகேங்களா, அந்த மூவ் தான் இன்றைக்கி நடந்திருக்கு. இந்த இடம் பாருங்கள். ஓகேவா, நம்ம இது தான் அனலைஸ் பண்ணோம். எதுக்காக நான் இப்போ இதை சொல்கிறேன்னா, ப்ரீவியஸ் வீக்கு, ப்ரீவியஸ் மந்த்து, ப்ரீவியஸ் டேவோட ஹை லோவை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சப்போர்ட்டாகவும் அது ஒரு ரெசிஸ்டன்ஸாகவும் ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் நான் அதை திருப்பி இந்த இடத்துல சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து இன்னைய டேவோட ஹையை, அதாவது நாளைக்கு மார்க் அனலைஸ் பண்ணுறதுக்கு, மார்க்கெட்டு பண்ணுறதுக்கு இன்னைய டேவோட ஹையும் லோக்கு வந்து ஹரிசாண்டல் லைனில் வந்து ப்ரீவியஸ் வீக்கோட லோவே கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஆரஞ்சு கலர் லைனை வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து டே கேண்டிலில் போய்ட்டு என்ன மாதிரியான ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இப்போ டே கேண்டிலில் பார்க்குறப்ப இந்த இடம் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. பட் இன்றைக்கி வந்த கேண்டில் வந்து பாருங்கள், ஒரு டோஜி டைப் ஆஃப் கேண்டில், இன்டிசிஷன் கேண்டில், டோஜி டைப்பு, அதாவது பையர்ஸும் செல்லர்ஸும் கேண்டில் டாமினேஷன் நடந்தது. பட் எந்த ஒரு கன்க்ளூஷனும் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இதில் புரிஞ்சுக்கிறதுக்கு. இந்த மாதிரி கேண்டில், டோஜி டைப் ஆஃப் கேண்டில் ஆக்சுவலாக பெரிய விக் இருக்கும், பாடி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேண்டில் வந்ததுன்னா அதை நம்ம டோஜி கேண்டில்னு சொல்லுவோம். ஓப்பனிங்கு க்ளோஸிங்கும் நியர்பையிலே இருக்கும். மேபி இது ரெட் கேண்டிலாகவும் இருக்கலாம், இல்லை க்ரீன் கேண்டிலாகவும் வரலாம். ஓகேவா, ஸோ இப்போ நமக்கு ஃபார்ம் இருக்கிறது வந்து டோஜி டைப் ஆஃப் கேண்டில், இன்டிசிஷன் கேண்டில்னு சொல்லுவோம். நான் இதை அனலைஸ் பண்ணுறப்பே சொன்னல, இந்த இடத்துல ஒன்ஸு இதுக்கு கீழே கண்டினியூ பிரேக் அவுட் ஆகணும், அப்படி இல்லை இந்த இடத்துல வந்து ஒரு கன்சல்டேஷனோ, அப்படி இல்லை எகெயின் இதை போய் இந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கூட திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அமையும். இந்த மாதிரி தான் வந்து மார்க்கெட்டில் மூமெண்டம் நடந்துகிட்ருக்கும். ஓகேவா, சரி, இப்போ நான் வந்து ஒரு 1 ஹவர் கேண்டில் வச்சிடுறேன். 1 ஹவர் கேண்டிலில் என்ன மாதிரியான மூவ் நடந்துகிட்ருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து 1 ஹவர் கேண்டிலில் நம்ம என்ன ட்ரெண்டு நேற்று பார்த்தோன்னா, அனலைஸ் பண்ணுறப்ப லைவில் டபுள் டாப் ஜோன் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, டபுள் டாப்பில் இப்போ பாருங்கள், கரெக்டாக நெக் லைனில் தான் இன்னும் சுற்றிட்டுருக்கு. ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா எகெயின் இது வந்து கீழே இந்த இடம் வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அது 18,555. இதுக்கு கீழே இறங்குதுன்னா அடுத்து நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிறது வந்து 18,486. அப்போ வந்து 18,500 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஒன்ஸ் இந்த ப்ரீவியஸ் மந்தோட ஹையையும் ப்ரீவியஸ் வீக்கோட லோவையும் கட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப. ஓகேவா, பட் இந்த இடத்துல நீங்கள் 1 ஹவர் கேண்டில் பார்க்குறப்ப இங்கே பாருங்களேன், டவுன் ஆகிருக்கு. எகெயின் இந்த இடம் திரும்புது. இப்படி திரும்பினா இந்த இடம் போய் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திரும்புறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கூட அமையலாம். ஓகேங்களா, குளோபல் மார்க்கெட் எப்படி ரன் ஆகி இன்றைக்கி முடியுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியோட லெவலில் பார்த்துட்டு நாளைக்கு நம்ம உள்ள என்ட்ரு ஆகிறப்ப வந்து நமக்கு ஒரு கிளியரான டைரெக்ஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு போயிடலாம். ஓகேவா, நான் 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு உங்களுக்கு அடுத்த அனலைசிஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து நிஃப்டியோட 15 மினிட்ஸ் கேண்டிலில் இருக்கோம். 15 மினிட்ஸ் கேண்டிலில் இந்த ட்ரெண்ட் லைன் எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போது இங்கேருந்து இந்த ரீஜன் இங்கே இருக்குல்ல, இந்த ரீஜனை கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க. அடுத்து இங்கேருந்து இந்த இடம். ஓகேவா, இப்போ பாருங்கள், இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி இருக்கும். அது ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் கொடுத்த மாதிரி இருக்கும் பாருங்கள். ஓகேவா, லோ ஹை லோ எகெயின் இப்போ என்னது பிரேக் அவுட் ஆகி நின்றுட்டுருக்கு இந்த ஜீனில். ஓகேவா, இப்போ நம்ம இதுக்குள்ளார எப்படி ட்ரேட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டி தேடணும்னா, ஸோ நம்ம வந்து இதுக்குள்ளார ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறதுக்கு இன்னைய டேவோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, 18,720 இந்த ரீஜன். இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் 18,750 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்போ வந்து இந்த கிராஸ் ட்ரெண்ட் லைன் வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா 18,800 வரைக்கும் மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஏன்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட மேலே பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. எகெயின் இது ரீடெஸ்ட் கொடுத்துட்டு இப்படி மேலே ஏறினா கூட நமக்கு இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும், அதாவது 18,750 ரீஜன். ஓகேங்களா, இது பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் 800ம் அடுத்து ஆல் டைம் ஹை லெவல் இடையில இருக்கிற இன்பிட்வீன் 18,850லேருந்து 18,900 வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல எகெயின் சைடு வேஸில் மூவ் நடக்கும். இங்கேருந்து இங்கே ரீச் பண்ணிவிட்டு
திருப்பி ப்ரீவியஸ் டேவோட லோவை தொடும், எகெயின் மூவ் டவுன். இந்த மாதிரி இன்றைக்கி நடந்துச்சுல, இன்றைக்கெலாம் பயங்கர கன்சல்டேஷன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 15 மினிட்ஸ் கேண்டில் டச் ஆகும், அடுத்து ஒரு சல்லுன்னு மேலே மூவ் ஆகும், டவுன் ஆகும், மூவ் ஆகும், டவுன் ஆகும். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஆப்ஷன் பண்ணுறதுக்கான டேவே கிடையாது, ஓகேங்களா. ஸோ நல்ல வாலட்டிலிட்டி கிடச்சா மட்டும்தான் நம்மளால் ஆப்ஷனில் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஏதாவது ஒரு டேரெக்ஷனை பிடிச்சி அப்போ இல்லை டவுனோ ஸ்ட்ராங்கும் நடந்தால் தான் ஆப்ஷன் பையர்ஸுக்கு நல்ல என்ட்ரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. சரி, இப்போ நம்ம வந்து டவுன் ட்ரெண்டை கன்சிடர் பண்ணோம்னா, இப்போ க்ளோஸ் ஆகிருக்கிறது வந்து 18,691 க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த இடம் வந்து பாருங்கள், ப்ரீவியஸ் இந்த இடம் தானே ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக எடுத்துகிட்ருக்கு. ஸோ இப்போ 18,650 ரீஜன் இருக்குல்ல, இதுக்கு கீழே ஸ்ட்ராங்காக மூவ் ஆச்சுன்னு வச்சிங்களேன், கீழே இறங்குச்சுன்னா இந்த இடம் வரைக்கும் கூட நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். 18,631 இதுக்கு கீழே இறங்க ஆரம்பிச்சுன்னா 18,555 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதுக்கு கீழே இறங்குற பட்சத்தில் 18,500 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லைனா இந்த இடத்துலேருந்து பிரேக் அவுட் ஆகி கீழே இறங்கி இந்த ஜோனுக்குள்ளேயே ஒரு கன்சால்டேஷனை போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு, ஓகேவா. ஸோ நம்ம இப்போ இதேமாரியே பேங்க் நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பேங்க் நிஃப்டியோட டே கேண்டில். பேங்க் நிஃப்டியோட டே கேண்டிலில் ஸ்டில் இன்னும் இந்த கன்சல்டேஷன் ஜோன் பிரேக் அவுட் ஆகலை. இந்த கன்சல்டேஷன் ஜோனுக்குள்ளே தான் மார்க்கெட் மூவ் ஆகிட்டுருக்கு. நம்ம நேற்று அனலைஸ் பண்ணியிருந்தோம், இந்த ஜோனுக்குள்ளே ஒரு சின்ன கன்சல்டேஷன் மூவ் தான் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த லைன் பிரேக் அவுட் ஆகணும், இந்த எல்லோ லைன் இது வரைஞ்சிருக்கணும், இந்த லைன் பிரேக் அவுட் ஆனால் தான் ப்ரீவியஸ் வீக்கோட ஹையும் அதுக்கு அடுத்தடுத்த ஹையும் இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு பார்த்துருந்தோம். இப்போ வந்து மார்க்கெட் கேண்டில் என்ன மாதிரியான கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்குன்னா, நம்ம இங்கே கிராஸ் ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருந்தோம்ல, ஒரு சப்போர்ட் லைன் இந்த இடத்துல இருந்து, அந்த சப்போர்ட் லைனில் பட்டு தான் இப்போ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி நிற்கிது. பட் ரெட் கலர் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு நமக்கு, ஓகேங்களா. செல்லிங் ப்ரெஷர் தான் காமிச்சிருக்காங்க, பட் மாட்ரேட்டாக இருக்குது, ஓகேங்களா. இப்போ 1 ஹவர் கேண்டில் வச்சு நான் வந்து ப்ரீவியஸ் டே, ப்ரீவியஸ் வீக், ப்ரீவியஸ் மந்த் ஆல்ரெடி மார்க் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப அதை நம்ம மார்க் பண்ணல, அதை நான் மார்க் பண்ணிட்டேன், ஓகேங்களா. இப்போது 1 ஹவர் கேண்டிலில் நம்ம பார்த்துட்ருக்க ட்ரெண்டு ஒரு ஹை ஒரு லோ, எகெயின் இப்போ ஹை போயிட்டு எடுத்து இந்த சேனலோட லோ இந்த ரீஜனை ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம் 1 ஹவர் கேண்டிலில். பட் இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு நமக்கு. எந்த ஜோனுன்னு பார்த்தீங்கன்னா 43,550 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு கீழே இது பிரேக்கப் பண்ணுற பட்சத்தில் எகெயின் இது வந்து 43,350லேருந்து ப்ரீவியஸ் வீக்கோட லோ 43,340 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் கரெக்டாக வருது பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனும் இந்த ஜோன் பிரேக் அவுட் ஆனாலும் இந்த இடம் வந்து 43,100 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்படி இல்லை இது எகெயின் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே மூவ் ஆனால் கூட நமக்கு ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 43,850 இந்த இடம் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸு. இதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் தான் ப்ரீவியஸ் வீக்கோட ஹையும் அடுத்தடுத்த லெவல் இந்த ஸ்விங்கையும் நம்ம டார்கெட்டாக வச்சு மேலே மூவ் ஆக முடியும். இப்போ நான் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சிடுறேன். 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு நம்ம என்ன மாதிரியான ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து நம்ம நேற்று இந்த லைனு டெல் பண்ணிடலாம். இந்த லைன் ஆக்சுவலாக வந்து நம்ம நேற்று எதுக்காக வரைஞ்சிருந்தோன்னா, இந்த இடத்துல இருந்து கீழே பிரேக் அவுட் ஆனால் நமக்கு வந்து கீழே இறங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு. பட் இந்த இடத்துலையே கன்சால்டேஷன் நடந்துகிட்ருக்கு. எகெயின் பாருங்கள், இந்த இடத்துல போய் டச் தான் ஆகிருக்கு. நான் இன்னும் ஜூம் பண்ணி காட்டுறேன். கேண்டில் வந்து இன்னும் கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. இந்த இடத்துல போயிட்டு இந்த சேனலோட அதாவது இந்த ட்ரெண்ட் லைனோட ஹையில் டச் பண்ணி தான் நின்றுட்டுருக்கு, ஓகேங்களா. இதுக்கு மேலே ஃபர்தராக மூவ் ஆகிறப்ப தான் வந்து நம்ம இந்த லெவல் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இதுக்கு கீழே இறங்க ஆரம்பிக்குதுன்னா வீக் லோவையும் சேனலோட பாட்டமையும் ட்ரை பண்ணலாம், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் கேண்டிலில் ட்ரெண்ட் லைன் வரைய ஆரம்பிக்கலாம், ஓகேங்களா. இந்த லைனை நான் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா. இப்படி கன்சிடர் பண்ணுறப்ப உங்களுக்கு இந்த இடம் வந்து பிரேக் அவுட்டு, ஆனால் இந்த பாட்டமில் போயிட்டுருக்குல்ல இந்த ட்ரெண்ட் லைனுக்கு இது ரெசிஸ்டன்ஸ், ஓகேங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துக்கு மேலே மூவ் ஆகுதுன்னு வச்சிங்களேன், இந்த இன்னைய டேவோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடம் 43,750 வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இப்போ க்ளோஸ் ஆகிருக்க லெவல் பார்த்தீங்கன்னா 43,641.
ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து 43,770. இதுக்கு மேலே மூவ் ஆகிறப்ப நமக்கு வந்து 43,900 வரைக்கும், அதாவது இந்த சேனலோட ஹை வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல ஸ்ட்ராங்கான ஒரு பிரேக் அவுட் கொடுத்து நல்ல மூவ் கொடுத்துச்சுன்னா 44,000 அந்த ரவுண்ட் நம்பர்லேருந்து 44,050 வரைக்கும் நமக்கு மேலே மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகேங்களா, அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிறதா இருந்தால். இதே டவுன் ட்ரெண்டு கன்சிடர் பண்ணோன்னா இன்னையோட டே லோ இருக்குது பாருங்கள், 43,540. இந்த ரீஜன் கட் ஆகட்டும், அதுக்கு கீழே வந்து 43,510 இந்த லெவல் இருக்குது. ஸோ அப்போ வந்து எக்ஸாக்டாக 43,500க்கு கீழே ஸ்ட்ராங்காக மூவ் ஆக ஆரம்பிக்குதுன்னா ஃபஸ்ட்டு டார்கெட்டாக நீங்கள் வந்து 43,370லேருந்து 43,350 வரைக்கும், அதாவது வீக்லி லோவையும் இந்த ரெசிஸ்டன்ஸ் லைனையும் ட்ரை பண்ணலாம், சப்போர்ட் லைனையும் நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். இதுக்கு கீழே மூவ் ஆகிறப்ப இந்த ட்ரெண்ட் லைனு, அதே நேரத்தில் இந்த சப்போர்ட் லைன், அது வந்து 43,100 அது வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ்